ஆன்மீக துளிகள். சத்யோஜாத முகத்தோற்றங்கள். சிவபெருமானின் மேற்கு முகமான சத்யோஜாதத்திலிருந்து 5 மகேஸ்வர தோற்றங்கள் வெளிப்பட்டன. அப்படி தோன்றிய வடிவங்கள் லிங்கோத்பவர், சுகாசனர், உமா மகேஸ்வரர், ஹரிஹரமூர்த்தி மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் ஆகியவை ஆகும். இந்த 5 மகேஸ்வர தோற்றங்களை பற்றி இன்றைய ஆன்மீக துளிகளில் பார்ப்போம். சந்திரசேகர 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 பாஹிமா, சந்திரசேகர 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 ரக்ஷமா. லிங்கோத்பவர் ஜோதி பிழம்பாக விண்ணும் மண்ணும் தொட நின்ற திருக்கோலம். சிவன் ஆதியும் அந்தமும் இல்லா பெருஞ்சோதியன் என்பதனை விளக்கும் வகையில் அமைந்ததே லிங்கோத்பவர் வடிவம். லிங்கோத்பவர் தோற்றத்தில் லிங்கத்தின் நடுவே சிவபெருமான் எழுந்தருள, அடியில் பன்றி வடிவத்தில் விஷ்ணுவும் முடியில் அன்னம் வடிவில் பிரம்மனும் காணப்படுவார்கள். லிங்க புராணத்தின்படி ஒருமுறை மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தம்முள் யார் உயர்ந்தவர் என வாதம் உண்டாயிற்று. இதனை தீர்க்க சிவனிடத்தில் வந்தார்கள். சிவபெருமான் அடிய முடியும் இல்லாத ஜோதியாக லிங்கோத்பவர் வடிவம் கொண்டு நின்றார். இதன் அடியையோ முடியையோ முதலில் காண்பவரே உயர்ந்தவர் என்று கூறினார். திருமால் வராகம் என்னும் பன்றி உருக்கொண்டு நிலத்தினை தோண்டி சிவனின் அடியை காண முயன்றார். பிரம்மா அன்னம் உருகொண்டு வானில் பறந்து சென்று சிவனின் முடியை காண முயன்றார். முடிவில் இருவரும் சிவனின் அடிமுடியை காண இயலாமல் தோல்வியடைந்தனர். தங்களை விட சிவனே உயர்ந்தவர் என்பதை உணர்ந்தனர். அப்படி அடியும் முடியும் காண இயலா பெரும் ஜோதியாய் சிவபெருமான் நின்ற தோற்றமே லிங்கோத்பவர் தோற்றமாகும். இந்த நாளே சிவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகின்றது. சிவராத்திரி தினத்தன்று 3ஆம் சாம பூஜை காலம் லிங்கோத்பவ காலம் என குறிப்பிடப்பட்டு அவ்வேளையில் லிங்கோத்பவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். திருவண்ணாமலை கோயிலில்தான் நெருப்பின் உருவமாக லிங்கோத்பவர் நின்று திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் ஒளி வடிவில் காட்சி கொடுத்தார் என்பது ஐதீகம். அதனால் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபமன்று திருவண்ணாமலை மலை மீது ஜோதி ஏற்றப்பட்டு கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிவாலயங்களில் கருவறையின் பின்னால் கோஷ்டத்தில் மேற்கு நோக்கியபடி காட்சி தரும் லிங்கோத்பவர் வடிவத்தை காணலாம். சுகாசனர் உமையவளுக்கு வேதாகமம் உரைத்த திருக்கோலம். சிவபெருமான் சுகாசன நிலையில் பார்வதி தேவிக்கு சிவாகமங்கள் பற்றிய அனைத்து வினாக்களுக்குரிய பதில்களையும் அளித்தார். சிவாகமங்களின் உண்மைகளையும் விளக்கங்களையும், ஐவகை பந்த பாசங்களின் நிலையையும், அவற்றை நீக்கினால் கிடைக்கும் நன்மைகளையும் கூறினார். அப்படி சிவாகமங்களை உமாதேவியாருக்கு விளக்கிய திருக்கோலமே சுகாசனர் வடிவமாகும். இத்தோற்றத்தில் இடக்காலை மடக்கி வைத்து வலக்காலை தொங்கவிட்டு சிவபெருமான் அமர்ந்திருப்பார். சுகா என்பது மனம் மற்றும் உடலின் மகிழ்ச்சியான நிலையை குறிக்கிறது. ஆசனம் என்பது யோகத்தில் அமரும் உடல் நிலையை குறிக்கிறது. மகிழ்ச்சியாக யோகத்தில் அமர்ந்த நிலையில் உமாதேவியாருக்கு இறைவன் உபதேசித்துள்ளார். சுகாசன நிலையில் சிவாகமங்களை பற்றிய விளக்கிய காரணத்தால் இவர் சுகாசன மூர்த்தி என்ற பெயரை பெற்றார். இத்தோற்றத்திற்கு நல்லிருக்கை நாதர் என்ற தூய தமிழ் பெயரும் உள்ளது. உமா மகேஸ்வரர் சிவசக்தியாய் அமர்ந்தருளும் திருக்கோலம். உமா மகேஸ்வரர் திருக்கோலம் என்பது சிவபெருமானும் பார்வதியாகிய உமா மகேஸ்வரியும் ஒருங்கே காட்சியளிக்கும் திருக்கோலம் ஆகும். இத்தோற்றத்தில் சிவபெருமானின் இடது பாகத்தில் உமா மகேஸ்வரி அமர்ந்திருப்பார். இந்த உமா மகேஸ்வரர் வடிவம்
திருமண தடை நீக்கியருளும் திருக்கோலமாக திகழ்கிறது. கோனேரி ராஜபுரம் திருத்தலத்தில் இறைவன் உமா மகேஸ்வரராக அருள்பாலிக்கிறார். அதனால் இத்தலம் புகழ்பெற்ற திருமண தலமாக உள்ளது. ஓம் 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 நமச்சிவாய. 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 வாழ்க வாழ்கவே. ஹரிஹரமூர்த்தி சங்கர நாராயணர் திருக்கோலம். ஹரியாகிய விஷ்ணுவும் ஹரனாகிய சிவனும் வேறு வேறு இல்லை, இருவரும் ஒன்றே என்று உலகத்தாருக்கு தெரிவிக்கும் வகையில் சிவன் பாதியாகவும் விஷ்ணு பாதியாகவும் இணைந்து தோன்றிய சங்கர நாராயணர் திருக்கோலமே ஹரிஹரமூர்த்தி தோற்றம் ஆகும். சங்கன் பதுமன் என்ற இரு நாகர்கள் சிவன் பெரியவர் என்றும் விஷ்ணு பெரியவர் என்றும் போட்டி போட்டு முடிவில் பார்வதி தேவியிடம் வந்து விடை தேடினார்கள். பார்வதி தேவி இருவரும் ஒன்றே என்று கூறி அதை உலகிற்கு நிரூபிக்க சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமானும் அவரை புன்னை வனத்தில் தவம் செய்ய சொல்ல தேவியும் புன்னை வனம் வந்து கோமதி அம்மனாக ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தார். அவரின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தான் பாதி திருமால் பாதி என இணைந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தார். இந்த நிகழ்வு நடந்த புன்னை வனம்தான் சங்கரன் கோயிலாக கருதப்படுகிறது. அம்மன் தவம் இருந்து இறைவன் காட்சி பெற்ற நாளே ஆடி தபசு. ஆடி தபசு தோன்றிய சங்கர நாராயணர் கோயிலில் இத்திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அர்த்தநாரி சிவமும் சக்தியும் சரிபாதியாய் இணைந்த திருக்கோலம். ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டும் விதமாக சிவன் பாதி பார்வதி பாதி என இணைந்து காட்சி கொடுத்த திருக்கோலமே அர்த்தநாரி. அர்த்த என்றால் பாதி, நாரி என்றால் பெண். பெண் பாதியாக ஈஸ்வரன் காட்சி கொடுத்ததால் அர்த்தநாரீஸ்வரர் ஆனார். பிருங்கி முனிவர் எல்லாம் சிவமயம் என்று சிவனை மட்டும் வலம் வந்து பார்வதியை தவிர்த்தார். அதனால் பார்வதி தேவி திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். சிவனும் மகிழ்ந்து தன் உடலில் இடபாகத்தை தேவிக்கு தந்தருளினார். அர்த்தநாரீஸ்வரர் தோன்றிய திருத்தலம் என்பதால் கார்த்திகை தீபத் திருவிழா அன்று இறைவன் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தில் எழுந்தருளுவார். அவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அர்த்தநாரீஸ்வரர் எழுந்து வருகிறார். அர்த்தநாரீஸ்வரர் எழுந்து வருகிறார். ஆணும் பெண்ணுமாகவே ஆரவாரமாகவே மேள தாளம் முழங்கவே ஆனந்த கூத்தாடி ஆடி 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 வருகிறார். ஆடி 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 வருகிறார். காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் தென்னிந்தியாவில் காணப்படும் பழைய வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் மிக அற்புதமாக வடிக்கப்பட்டிருக்கும். திருச்செங்கோடு சிவன் கோயிலில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக அமர்ந்துள்ளார். இத்தலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் மாதுரு பாகன் என்றும் உமாதேவியார் அர்த்தநாரீஸ்வரி பாகம் பிரியாள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இப்படியாக சிவபெருமான் தன் சத்யோஜாத முகத்திலிருந்து லிங்கோத்பவர், சுகாசனர், உமா மகேஸ்வரர், ஹரிஹரமூர்த்தி மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் ஆகிய மகேஸ்வர வடிவங்களில் தோன்றி அருளினார். ஆன்மீக துளிகள், சத்யோஜாத முகத்தோற்றங்கள்.